எங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவோ உமது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி நாங்கள் வேண்டுகிறோம். இந்த அன்பின் கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு மட்டும் உங்களுடைய இனிய பிரசனம் எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழும்பி நின்று ஆராதனைக்கு ஆரம்பமாக 200 ஆண்டு கீதங்களில் 250வது பாடல் விருந்தை சேருமேன் அழைக்கிறார் என்ற பாடல். 250வது பாடல்.
இவ்வாறே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் ஒரு பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் ஒரு பரிசுத்த ஆவியினை முதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. வெவ்வேறு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பது. பிரியமானவர்களே, நான் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவலத்தில் கிட்டி சேருவதற்காக தேவனுடைய கிருபையை தேடிய முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. நாம் பாவ நிமித்தம் முழு இருதயத்தோடைய உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமை உள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். உள்ளத்தின் ஆழத்தை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமபிதாவே, உமக்கு விரதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் எல்லில் நிறந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் அன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை வீர்ப்பித்தரலும். உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளாய் உமக்கு ஊழியம் செய்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமே. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுளை உண்மையாய் மனந்திருமுறை யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவ வசனங்களை கேளுங்கள். உங்கள் பாவங்கள் சிவேறில் இருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நானும் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரலை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை
உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்த நிலைநிறுத்தி நிறுத்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கட்டளை வியாழனுக்குரிய ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய அன்பிற்கு அடையாளமாக உமது திருக்குமாரனை பலியாக கொடுத்த ஆண்டவரே, விசுவாசத்தோடும் நன்றியறிதலோடும் உமது திருக்குமாரன் ஏற்படுத்திய திருப்பந்தியில் பங்கு பெறும் அனைவரும் எல்லா நற்பண்புகளிலேயும் விசுவாசத்திலேயும் வளர்ந்து வருகிற உதவியருள வேண்டும் என்று உம்மோடும் தூய ஆவியனரோடும் என்றென்றும் நின்ற அரசாலும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். உட்காருங்கள். நிருப வாசி கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரை. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில், அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான் என்பது நிருப வாக்கியம் வாசித்தாயிற்று. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம். பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் முதல் 58ஆம் வசனம் வரை அடங்கிய கிறிஸ்துவின் நற்செய்தியை கேளுங்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் முதல். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று
தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கிய அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கு பிழைப்பான் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வானத்தையும் பூமியும் உட்காருங்கள். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட இந்த நேரத்திலே வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல சிலாக்கியங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த பரிசுத்த வாரத்திலும் கூட இந்த கட்டளை வியாழன் ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிற சிலாக்கியத்தை ஆண்டவர் தந்ததற்காக நாம் ஆண்டவருக்கு மனதார நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுப்போம். அன்பானவர்களே, சில அறிவிப்புகள். நாளை தினம் நமக்கு பெரிய வெள்ளிக்கிழமை. ஆகவே நண்பகல் 12 மணிக்கு மும்மணி தியான ஆராதனை நடைபெறும். அந்த ஆராதனையிலே இயேசு சிலுவையிலே மொழிந்த 7 வசனங்களின் பேரிலே பிரசங்கங்கள் நடைபெறும். காலை 11:30 மணிக்கு முதல் மணியும் 12 மணிக்கு இரண்டாவது மணியும் அடிக்கப்பட்டு இந்த ஆராதனை நடைபெறும். இந்த ஆராதனை முடிந்தவுடன் அனைவருக்கும் அசனம் விருந்து ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் யாவரும் அதில் அருந்தி செல்லவும் உங்களை அன்போடு கூட நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். நாளை தினம் ஆராதனை முடிந்தவுடன் அனைவருக்கும் அசனம் உண்டு. ஆகவே நீங்கள் யாவரும் அதில் பொறுமையோடு கூட கலந்து செல்லும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நாளை தினத்துக்கு மறுநாள் சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு ஆயத்த ஆராதனை நம்முடைய ஆலயத்திலே நடைபெறும். நீங்கள் யாவரும் அந்த ஆயத்த ஆராதனையிலும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் நாளைய சனிக்கிழமை காலை 11 மணிக்கு நம்ம அருகில் நம்முடைய சேகரத்துக்குள்ளாக இருக்கிற துத்திக்குளம் திருச்சபையினுடைய 72வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாடும்படியாக அனுசரிக்கும்படியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே சனிக்கிழமை காலை நீங்கள் யாவரும்
அந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகையிலே நீங்கள் கலந்து கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சிறிய சபைதான், உற்சாகமாய் அவர்கள் நம்ம எல்லோரையும் அழைத்திருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் யாவரும் அதில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஈஸ்டர் பண்டிகை, உயிர்த்தெழுந்த திருநாளினுடைய ஆராதனை அதிகாலை 4 மணிக்கு ஆராதனை நடைபெறும். ஆகவே அந்த பண்டிகை ஆராதனையிலும் பரிசுத்த திருவிருந்து ஆராதனையிலும் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறோம். அன்பானவர்களே, நாம் இந்த நிதி ஆண்டினுடைய கடைசி நாட்களுக்குள்ளாக நாம் வந்துவிட்டோம். இன்னும் ஆலய சம்பந்தமான ஏதாகிலும் பாக்கி இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் அதை கொடுத்து அந்த பாக்கியை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ள உங்களை அன்போடு கூட நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். அதே போல் சங்க காணிக்கை கொடுக்காதவர்களும் நீங்கள் சீக்கிரமாக கொடுத்து அதற்குரிய ரசீதை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு 31ஆம் தேதி, அன்றோடு கூட அதனுடைய நேரம் நமக்கு முடிகிறது. அதுக்கு மறுநாளிலே நமக்கு சங்க பணம் இந்த ஆண்டுக்குரியது வாங்கப்பட மாட்டாது. ஒருவேளை நீங்கள் ஐயா நாங்களாம் மறந்துட்டோம்னு சொல்லி யாராவது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அது அடுத்த ஆண்டுக்கான சங்கமாகத்தான் அது கருதப்படும். இந்த ஆண்டு உங்கள் கணக்கிலே அது வரவு வைக்கப்பட மாட்டாது. ஆகவே நீங்கள் தயவாக சங்க காணிக்கை நீங்கள் முன்பதாகவே செலுத்தி அதற்குரிய ரசீதை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். நாளைய தினத்திலே நடைபெறுகின்ற அசன விருந்துக்காக நன்கொடை கொடுக்க விரும்புகிறவர்களும் நீங்கள் கொடுக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த நேரத்திலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் இருந்தவாறு தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். எங்களோடு கூட பேசி எங்களை வழிநடத்தி எங்களை ஆசீர்வதிக்கிற எங்கள் ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே நீ கட்டளையிட்ட இந்த வியாழனிலே பரிசுத்த திருவிருந்து ஆராதனைக்காக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே எங்களோடு கூட நீர் பேசுவீராக. உங்களுடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்தின் ஆழங்களிலே துணைக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தையும் அறிந்திருக்கிற தேவன் நீராப்பா. எங்களோடு கூட உங்களுடைய சத்தியத்தை நீர் வெளிப்படுத்துவீராக. நாங்கள் உங்களுடைய சத்தியத்தை ஆழமாய் பெற்றுக்கொண்டு அதை நாங்கள் கடைபிடிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். வானவர்களே, நாம் இந்த நாளிலே கட்டளை வியாழன் என்று நாம் இந்த நாளை நாம் அனுசரிக்கிறோம். இந்த பரிசுத்த வாரத்திலே திங்கட்கிழமையில் இருந்து ஞாயிற்றுக்கிழமையிலிருந்தே நாம் ஆரம்பிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டோடைய கிருபையினாலே நாம் குருத்தோலை பவனியாக நாம் வந்தோம். அதே போல் திங்கட்கிழமை தேவாலயத்தை சுத்திகரித்தல் என்ற பெயரிலே நாம் திருவசனத்தை நாம் கேட்டோம். செவ்வாய்க்கிழமை கேள்வி நாள், அதனுடைய பிரசங்கத்தை நாம் கேட்டோம். நேற்றைய தினத்திலே தைலாபிஷேக நாள், அதனுடைய திருவசனத்தை ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொடுத்தார். இந்த நாளிலே நமக்கு கட்டளை வியாழன். ஏன் இதை நாம் கட்டளை வியாழன் என்று நாம் அழைக்கிறோம்? ஆண்டவர் இதை ஒரு கட்டளையாக நமக்கு அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு இதை ஒரு கட்டளையாக கொடுத்திருக்கிறதை நாம் வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த ஆராதனையை நாம் பல விதங்களிலே நாம் அழைக்கிறோம். முந்தின நாட்களிலே இது நற்கருணை ஆராதனை என்று அது அழைக்கப்பட்டது. பின்பதாக திருவிருந்து என்று நாம் இப்பொழுது அதிகமாக நாம் பயன்படுத்துகிறோம். சில நேரங்களில் நாம் ராவிருந்து என்று நாம் இதை எடுக்கிறோம். ஏனென்றால் இரவிலே ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்த விருந்தாக நாம் இதை பார்க்கிறோம். இவ்வாறு பல விதங்களிலே இது அழைக்கப்பட்டாலும் நம்முடைய வேதாகமத்திலே ஆண்டவர் இதை நமக்கு ஒரு கட்டளையாக கொடுத்திருக்கிறார். நான் வருமளவும் நீங்கள் இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் கொடுத்த கட்டளையை இந்த கிறிஸ்துவ சமுதாயத்திலே நாம் இந்த நாள் வரைக்கும் அதை கடைபிடிக்கிற சாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஏறக்குறைய 2000 ஆண்டுகளாகிறது ஆண்டவர் சொன்ன இந்த நற்கருணையானது இன்றைய தினம் வரைக்கும் அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு நல்ல ஆராதனையாக நமக்கு இருக்கிறது. இந்த ஆராதனையிலே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வேத வசனங்களிலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தும்படியாக வேண்டுகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் நாம் இதை குறித்து நாம் அதிகமாக நாம் சிந்தித்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட நிருப வாக்கியத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம்
24 மற்றும் 25வது வசனத்தினுடைய பின்பகுதியை நாம் அங்கு வாசித்து பார்த்தால், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் என்று அந்த 2 வசனத்தினுடைய பின்பகுதியையும் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தன்னை நினைவு கூறும்படியாக இதை ஆண்டவர் செய்கிறார். ஒருவேளை பள்ளியினுடைய இறுதி ஆண்டிலோ அல்லது கல்லூரியினுடைய இறுதி ஆண்டிலோ நாம் படிக்கின்ற நாட்களிலே நம்முடைய நண்பர்கள் நமக்கு சில பொருட்களை நமக்கு அவர்களுடைய ஞாபகமாக பரிசாக அவர்கள் கொடுப்பார்கள். அப்படி நாம் பெற்றுக்கொள்கிற அந்த பொருளை நாம் மிகுந்த பத்திரமாக நாம் எடுத்து வைத்திருப்போம். அந்த பொருளை நாம் என்றைக்கெல்லாம் பார்க்கிறோமோ அன்றைக்கெல்லாம் நமக்கு அவருடைய ஞாபகம் இருக்கும். அவர்களோடு கூட நாம் பேசினவைகள், அவர்களோடு கூட நாம் பழகினதெல்லாம் நம்முடைய ஞாபகத்திலே அது எப்பொழுதும் அது இருக்கும். அதே போல தான் ஆண்டவர் அன்றைக்கு தம்முடைய சீசர்களோடு கூட பஸ்கா பலிவிருந்தை ஆண்டவர் கொண்டாடுகிற அந்த தருணத்திலே என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றான். இன்றைக்கு நாம் இந்த திருவிருந்திலே வருகிற பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரை நினைத்து பார்க்கின்ற ஒரு ஆராதனையாக நாம் இதை பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக நாம் எதை நாம் நினைத்து நாம் பார்க்கிறோம்? ஆண்டவர் நமக்காகப்பட்ட பாடுகளை, ஆண்டவர் நமக்காக சிந்தின இரத்தத்தை, ஆண்டவருடைய மரணத்தை நாம் நினைத்து பார்க்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். அன்பானவர்களே, நாம் அதை நினைத்து பார்க்காமல் இந்த திருவிருந்திலே நாம் கலந்து கொள்வோம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதத்தை நமக்கு அது கொண்டு வராது. ஒருவேளை உங்களுடைய நண்பர்கள் கொடுத்த அந்த பரிசு பொருளை நீங்கள் உங்கள் வீட்டிலே வைத்திருக்கிற பொழுது அதை நீங்கள் பார்க்கிற பொழுது உங்களுக்கு அந்த நண்பருடைய ஞாபகம் வருகிறது போல இந்த திருவிருந்திலே நீங்கள் கலந்து கொள்ளுகிற வருகிற பொழுதே உங்களுடைய எண்ணங்களிலே நமக்கு நினைவு கூறுவது ஆண்டவருடைய பாடுகள், ஆண்டவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறுகிறவர்களாக இருக்கிறோம். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். யாத்திராகமம் வாசிங்க. அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாக இருக்க கடவது என்று ஆண்டவர் சொன்னார். அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இங்கே பஸ்காவினுடைய பண்டிகையை ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் நினைவு கூர்ந்து அதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் அங்கே அந்த நினைவு கூறுதலை ஆண்டவர் அங்கே கொண்டு வருகிறார்? எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலே இருந்து மீட்டெடுக்கப்பட்ட அந்த நாளை ஆண்டவர் எப்பொழுதும் நீங்கள் ஞாபகத்திலே வைத்திருங்கள் என்று தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் மோசேயின் மூலமாக ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அன்றைக்கு நடந்தவைகளை நாம் நன்றாக நாம் அறிந்திருக்கிறோம். எகிப்திலே ஆண்டவர் ஒரு பெரிய வாதையை அங்கே கொண்டு வருகிறார். அங்கே அந்த வாதையின் நிமித்தமாக அங்கே என்ன நடந்தது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஆட்டுக்குட்டியை அவர்கள் தெரிந்தெடுக்கிறார்கள். அங்கே அவர்கள் அதை அடித்து அந்த இரத்தத்தை நிலைக்காலிலே பூசும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி நிலைக்காலிலே பூசின உடனே அந்த இரவிலே சங்கார தூரன் அந்த வழியாக அவன் செல்லுகிற பொழுது அவன் அந்த நிலைக்காலிலே பூசப்பட்டிருந்த இயேசுவினுடைய அந்த பஸ்கா பலியினுடைய இரத்தத்தை பார்த்து அந்த வீட்டிற்கு எந்த தீங்கும் செய்யாமல் அவன் அந்த இடத்தை விட்டு கடந்து போய்விடுகிறான். ஆனால் யாருடைய வீட்டிலெல்லாம் அந்த பஸ்கா பலியினுடைய இரத்தம் இல்லையோ அங்கெல்லாம் சங்காரதூரன் சென்று தலைச்சன் பிள்ளைகளையெல்லாம் அங்கு அழித்து போட்டு விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை நினைவு கூறும்படியாக ஆண்டவர் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பஸ்காவை நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அதைத்தான் அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பஸ்காவை மேல் வீட்டறையிலே அவர் கொண்டாடி கொண்டிருக்கிறார். அதே நேரத்திலே தான் ஆண்டவர் இதையும் சொல்லுகிறார், என்னுடைய இந்த அப்பமானது என்னுடைய சரீரம், இந்த இரத்தம், இந்த திராட்சரசமானது என்னுடைய இரத்தம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இதை நினைவு கூறுங்கள் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நாம் அப்படி நினைவு கூறுவதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நடந்து விட போகிறது என்று நாம் சற்று சிந்தித்து பார்த்தால்
ஆண்டவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நாம் நினைத்து பார்க்கிற பொழுது ஆண்டவர் நம் மீது வைத்த அன்பை நாம் காணுகிறோம். அதோடு மாத்திரமல்ல, ஆண்டவர் நமக்காக பட்ட பாடுகளை நாம் நினைத்து பார்க்கிற பொழுது ஆண்டவர் நாம் பாவம் செய்யாதபடிக்கு அது நம்மை தடுத்து நிறுத்துகிறதாக அது இருக்கிறது. ஒரு அடர்ந்த காடு இருக்கிற ஒரு பகுதியிலே ஒரு கிராமம் ஒன்று இருந்தது. அந்த கிராமத்தை சுற்றி ஒரு மரம் ஒன்று இருந்தது. அந்த மரத்தினுடைய கனியை பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும். அதை பார்த்த உடனே அது வசீகரிக்கும். அதை பறித்து அதை சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். அப்படி சாப்பிடுகிற பொழுது அங்கே என்ன நடக்கும்? அதை சாப்பிட்டவர்களுக்கு உடனே ஒரு வெறி உண்டாகும். அவர்கள் 21 நாட்கள் அந்த வெறியிலே அவர்கள் இருப்பார்கள். அந்த வெறி நிமித்தமாக அங்கே என்ன நடக்கும்? அவர்களை யாராலும் அடக்க முடியாது. அவர்கள் அங்கே தெருவிலே போகிற வருகிற எல்லோரையும் பிடித்து கடிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அப்படி கடிப்பது நிமித்தமாக அவர்களுக்குள்ளாகவும் அந்த வெறித்தனம் வர ஆரம்பித்து விடும். ஆகவே அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லோரும் கூடி ஒரு ஆலோசனை பண்ணினார்கள். ஒருவேளை யாராகிலும் அதை கடித்து அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டு விட்டால் என்று சொன்னால் அவர்களை உடனே நாம் கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அங்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதற்கு அந்த கிராமத்தில் இருந்த எல்லாரும் அதற்கு ஒத்துழைத்தார்கள். ஆகவே அந்த மரத்தை யாரும் அணுகுவது இல்லை, யாரும் அதை பார்ப்பதில்லை. அதிகமாக அந்த மரத்தை எல்லாம் அழிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு நாளிலே ஒரு வாலிபன் அந்த காடு வழியாக சென்று கொண்டிருந்த அந்த நேரத்திலே அந்த மரத்தை அவன் பார்க்க நேர்ந்தது. அவன் அதனுடைய பழத்தை அவன் பார்த்தான். அது அவனுடைய கண்களை அது இழுத்தது. ஆகவே அவன் அதை பறித்து விட்டான். அதை பறித்த உடனே அதை சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு உண்டானது. கடைசியிலே அதை அவன் சாப்பிட்டும் விட்டான். அவன் சாப்பிட்ட உடனே அவனுக்கு ஒரு வெறி வந்தது. அந்த வெறி நிமித்தமாக அவன் கிராமத்துக்குள்ளாக ஓடி வந்தான். அவனை பார்த்த உடனே இருக்கிற எல்லோரும் கண்டுபிடித்து விட்டார்கள், இவன் அந்த பழத்தை சாப்பிட்டு விட்டான், அவன் வருகிற விதமே சரியில்லை என்று சொல்லி உடனே அவனை அங்கு பிடித்து அங்கே ஒரு மரத்திலே அவனை கட்டி வைத்து விட்டார்கள். அவனை அடித்து கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் அங்கு ஆயத்தமாக நின்று கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அந்த வாலிபனுடைய தகப்பன் அங்கு ஓடோடி வந்தான். அவன் அங்கு இருந்த எல்லாரையும் பார்த்து சொன்னான், நான் இவனை பார்த்து கொள்ளுகிறேன், ஒருவனையும் கிடைக்காதபடிக்கு நான் என்னுடைய வீட்டிலே இவனை நான் அடைத்து வைத்து நான் பராமரிக்கிறேன் என்று சொன்னான். அப்பொழுது அந்த ஊரார் சொன்னார்கள், அதெல்லாம் முடியாது, அவன் கடித்தால் எல்லோருக்கும் அந்த பிரச்சனை வந்துவிடும் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது அந்த தகப்பன் சொன்னான், இல்லை, நான் அவனை கொண்டு சென்று நான் பராமரிக்கிறேன் என்று சொல்லுகிறான். கடைசியிலே அங்கே தகப்பனுடைய அந்த பேச்சுக்கு எல்லாரும் அங்கே சம்மதிக்கிறார்கள். அவன் தன்னுடைய மகனை கட்டி அங்கே கொண்டு போய் விடுகிறான். அவனை தன்னுடைய வீட்டிற்கு அவன் அங்கே கொண்டு போய்விட்ட பின்பதாக அந்த வீட்டிலே ஒரு அறையிலே அவனை அடைத்து வைக்கிறான். 21 ஆண்டுகள் அவனை அங்கே அடைத்து வைத்ததினாலே அவன் அங்கே 21 நாட்கள் அங்கே ஒரே இடத்திலே அவன் இருக்கிறான். அவனுடைய தகப்பன் அவனுக்கு ஆகாரம் கொடுக்க போகிற பொழுது அவனை அடித்து அவன் அடிக்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய தகப்பனுக்கு அநேக காயங்கள் எல்லாம் அங்கே உருவாகிறது. அதன் நிமித்தமாக அவனுடைய தகப்பன் அதிகமாக காயப்படுகிறார். 21 நாட்களும் அவனுக்கு ஆகாரம் கொண்டு செல்கிற நேரமெல்லாம் அவனை பிடித்து அடிக்கிறான், அவனை கடிக்க வருகிறான், அநேக உபாதைகளுக்குள்ளாக அவன் வருகிறான். கடைசியிலே அந்த 21 நாட்கள் முடிந்த உடனே அவனுடைய அந்த வெறி அங்கு தெளிந்து விடுகிறது. அப்பொழுது அவன் பார்க்கிறான், தன் தகப்பனை அவன் பார்க்கிறான், தன்னுடைய நிலையை அவன் அங்கு பார்க்கிறான். பார்த்த உடனே அவன் புரிந்து கொள்ளுகிறான், அங்கு நடந்த எல்லாவற்றையும் தகப்பன் அங்கே அவனுக்கு எடுத்துரைக்கிறான். இறுதியிலே அவன் தன் தகப்பனுடைய தியாகத்தை எண்ணி அவனுடைய தகப்பனுக்கு மிகுந்த நன்றி சொல்லுகிறான். சில நாட்கள் மாதங்கள் உருண்டோடி போகின்றன. மறுபடியும் அவன் அதே வழியாக அவன் கடந்து செல்லுகிறான். அப்பொழுது அவன் அந்த மரத்தை சற்று அவன் திரும்பி பார்க்கிறான். அதிலே ஒரே ஒரு கனி மறுபடியும் அங்கே இருக்கிறதை அவன் பார்க்கிறான்.
அதை பார்த்தவுடனே அவனுக்கு மறுபடியும் ஒரு ஆசை வருகிறது. ஐயோ, அந்த பழம் எவ்வளவு இனிப்பாக, எவ்வளவு டேஸ்டாக இருந்தது, அதை மறுபடியும் நான் எடுத்து சற்று கடித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் பார்க்கிறான். அவன் மறுபடியும் அந்த மரத்திலே அவன் ஏறுகிறான். அந்த பழத்தை பறித்து விட்டான். பறித்து தன்னுடைய கரங்களிலே அவன் வைத்து அதை பார்க்கிறான். அதை கடித்து சாப்பிட வேண்டும் என்று அவன் கொண்டு வருகிற அந்த நேரத்திலே அவனுடைய தகப்பனுடைய முகம் அவனுக்கு முன்பதாக வருகிறது. அவனுடைய தகப்பன் பட்ட பாடுகளை அவன் அங்கு சற்று எண்ணி பார்க்கிறான். அவனுடைய தகப்பனுடைய சரீரத்திலே இவனால் உண்டாக்கப்பட்ட எல்லா காயங்களையும் அவன் எண்ணி பார்க்கிறான். அவன் அதை எண்ணி பார்த்துவிட்டு அந்த பழத்தை அப்படியே தூக்கி எறிந்துவிட்டு, ஐயோ, இது என் தகப்பனை வேதனைப்படுத்தின பழம் அல்லவா, இது எனக்கு இப்பொழுது சிறிய இன்பத்தை கொடுக்கலாம், ஆனால் இது என் தகப்பனை மிகவும் வேதனைப்படுத்தினது அல்லவா என்று சொல்லி அவன் அதை தூக்கி எறிந்து விடுகிறான். அன்பானவர்களே, இதே போலத்தான் கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகளை நாம் எண்ணி பார்க்கிற பொழுது, அவருடைய சரீரம் கொஞ்சம் கொஞ்சமாய் பீக்கப்பட்டதை நாம் நினைத்து பார்க்கிற பொழுது, நம்முடைய வாழ்விலே நாம் பாவமில்லாமல் வாழ்வதற்கு அது நம்மை நேர்த்தியான வழியிலே நடத்துகிறதாக இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் இவ்வாறு சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி. இரண்டாவதாக நாம் வாசிக்க கேட்ட சுவிசேஷ வேத பகுதியிலே யோவான் 6வது அதிகாரம் 54வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன் என்று ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த பரிசுத்த திருவிருந்திலே நாம் வருகிற பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுக்கிறார். ஒருவேளை நாம் இதிலே கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு நேரத்திலும் ஆண்டவரை நாம் நினைத்து பார்க்கிறோம். அது நிமித்தமாக நாம் ஆண்டவருடைய பாடுகளையும் மரணத்தையும் எண்ணி நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் இதை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு சாக்கியத்தையும் கிருபையும் நமக்கு தருகிறார். அன்பானவர்களே, நாம் பழைய ஏற்பாட்டிலே நாம் சிந்தித்தோம், இந்த பஸ்காவினுடைய ஆட்டை அடித்து அந்த இரத்தத்தை பூசின எல்லா வீட்டிலும் அங்கு வாதை இல்லை, அங்கே எந்த விதமான சாவும் இல்லை. அங்கே ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு மீட்பை அங்கு அருளி செய்கிறார். அவர்கள் எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அன்றைய நாளிலே மீட்கப்பட்டு அவர்கள் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கானானுக்கு நேராக புறப்பட்டு செல்லுகிற சிலாக்கியத்தை அந்த நாளிலே இரவிலே அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அன்பானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தரும் நாம் அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நாம் பானம் பண்ணுகிற பொழுது, அதை நாம் புசிக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட சிலாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அப்படிப்பட்ட சிலாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதை நாம் விசுவாசித்து நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் எடுத்துக்கொள்ளுகிற இந்த அப்பமும் இந்த திராட்சரசமும் என் தேவனாகிய கர்த்தருடைய சரீரமாகவும் அது அவருடைய இரத்தமாகவும் இருக்கின்ற விசுவாசம் நம்முடைய வாழ்விலே இருக்க வேண்டும். அப்படி நாம் விசுவாசித்து நாம் அதை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை தேவனாகிய கர்த்தர் நமக்கு தருகின்றவராக அவர் இருக்கிறார். அந்த நித்திய ஜீவன் என்ன? நாம் என்றென்றும் அவரோடு கூட வாழுகிற ஒரு சாக்கியத்தை தேவன் தருகிறார். ஒருவேளை இன்றைக்கு இந்த மருத்துவ உலகமானது மனிதன் சாவிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் அல்லது இறந்து போன ஒரு மனிதனை எப்படி உயிர்ப்பிக்கலாம் என்று சொல்லி அநேக ஆராய்ச்சிகளை அது செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இங்கே கடைசி நாளிலே அவனை எழுப்புவேன் என்று ஆண்டவர் இங்கு வாக்கு கொடுக்கிறார். யாருக்கு? விசுவாசத்தோடு ஆண்டவருடைய பந்தியிலே நாம் பங்கு கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் நாம் அனைவரையும் அவர் கடைசி நாளிலே எழுப்பி என்றென்றும் அவரோடு கூட வாழுகிற சாக்கியத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு தருகின்றவராக இருக்கிறார். மூன்றாவதாக இங்கே யோவான் 6வது அதிகாரம் 56வது வசனத்தை வாசியுங்கள். என்னிலே நிலைத்திருக்கிறான்,
நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்பானவரே, நாம் இந்த பரிசுத்த திருவிருந்திலே நாம் கலந்து கொள்வதன் மூலமாக அவருடைய இரத்தத்திற்கும் சரீரத்துக்கும் நாம் பங்குள்ளவர்களாக மாறுகிறோம். அதன் நிமித்தமாக அவரோடு கூட நாம் நிலைத்திருக்கிற ஒரு சிலாக்கியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே அவர் தருகிறார். ஒரு செடியிலே கொடி நிலைத்திருக்கும் என்று சொன்னால் அது நல்ல கனிகளை அது கொடுக்கும் என்று நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் தன்னை குறித்து சொல்லுகிற பொழுது யோவான் 15ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், யோவான் 15:4-5 வாசியுங்கள். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நானே திராட்சை செடி, என்னிலே நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது கனிவுள்ள ஒரு வாழ்வை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த கனிவுள்ள வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த ஆண்டவருடைய ராப்பந்தியிலே, ஆண்டவருடைய இந்த போஜன பந்தியிலே, ஆண்டவருடைய இந்த திருவிருந்திலே நாம் கலந்து கொள்ளுகிற பொழுது ஆண்டவரோடு கூட நாம் நிலைத்திருக்கிற சிலாக்கியத்தை தேவன் தருகிறார். அதன் மூலமாக நம்முடைய வாழ்விலே நாம் ஆண்டவருக்கென்று நாம் கனிகளை கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆவியின் கனிகளை குறித்து அதிகாலை ஜெபங்களிலே நாங்கள் தியானித்தோம். அந்த ஆவியின் கனிகளை தேவனாகிய கர்த்தர் நமக்கு தருகின்றவராக இருக்கிறார். நாம் அவரிலே நிலைத்திருக்கிற பொழுது ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்விலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆகவே கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நாம் ஆண்டவரை நினைத்து பார்க்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பரிசுத்த திருவிருந்திலே நாம் கலந்து கொள்வதன் மூலமாக ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்கு தருகிறார். நாம் அவர்களை நிலைத்திருக்கிற சிலாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதன் மூலமாக ஆண்டவருக்கென்று நாம் கனி கொடுக்கிற வாழ்வை தேவன் நமக்கு தருகிறார். இன்னும் ஒன்றை மாத்திரம் நாம் சிந்தித்து விடலாம். இந்த பரிசுத்த திருவிருந்திலே நாம் எவ்வாறு கலந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் ஆண்டவர் இங்கே பரிசுத்த பவுலின் மூலமாக நமக்கு அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே பஸ்காவினுடைய ஆட்டை எவ்வாறு அவர்கள் சாப்பிட வேண்டும் என்பதை குறித்தோ ஆண்டவர் அங்கு அநேக நியமங்களை ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அதில் ஒன்றை நாம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் பார்க்கலாம், வாசிக்கலாம். அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். உங்கள் அறையிலே கச்சையை கட்டி கொண்டோம், உங்கள் பாதங்களிலே பாதரட்சையை தொடுத்து கொண்டோம், நீங்கள் தடியோடும் கூட நீங்கள் அமர்ந்திருந்து அதை புசியுங்கள் என்று ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். அதற்கான ஒரு ஆயத்தத்தை ஆண்டவர் அங்கே கொடுக்கிறார். அன்பானவர்களே, தன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். அதே போலத்தான் இந்த பரிசுத்த நற்கருணையிலே நாம் கலந்து கொள்ளுகிற பொழுதும் நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிப்போம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானவன கடவன். 31வது வசனம் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நாம் சரியான ஆயத்தம் இல்லாமல் இந்த திருவிருந்திலே நாம் கலந்து கொண்டால் அதனுடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்விலே நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு திடப்படுத்தலுக்காக நாம் அவர்களை ஆயத்தப்படுத்துகிறோம். காரணம் என்ன? அவர்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அதற்காகத்தான் அவர்களுக்கு 40 வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. அநேக சத்தியங்கள் அங்கே அவர்களுக்கு சொல்லி கொடுக்கப்படுகின்றன. அதில் எவ்வாறெல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் அங்கு மிக அழகாக அங்கு கற்றுக் கொடுக்கிறோம்.
கற்றுக் கொடுத்த அனைத்தையும் நாம் செய்கிறோமா என்பதையும் சற்று நாம் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நாம் நியாயமானபடியே அல்லது நம்மை சோதித்து அறியாமல் நாம் அதிலே நாம் கலந்து கொள்வோம் என்று சொன்னால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது என்பதையும் இங்கே பவுல் பின்வரும் வசனங்களிலே அவர் எழுதியிருக்கிறதை நீங்கள் வாசித்து பார்த்து கொள்ளலாம். அன்பார்களே, ஆகவே நாம் நம்மை நாமே நிதானித்து பார்த்து நம்மை நாமே சோதித்து அறிந்து நாம் இதிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். நம்முடைய திருவிருந்து ஆராதனையிலே 2 பாவ அறிக்கை ஜெபங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று பொதுவான பாவ அறிக்கை ஜெபம், இது ஒன்று தாழ்மையின் ஜெபம் என்று நாம் வைத்திருக்கிறோம். ஏன் நம்முடைய முன்னோர்கள் அவ்வாறு இதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள்? ஆண்டவர் தான் நம்மை இதற்கு தகுதிப்படுத்துகிறவர். ஆகவே நம்மை நாம் நிதானித்து பார்த்து நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வருகிற பொழுது நம்மை ஆராய்ந்து பார்த்து நாம் இதிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களிலே மிக தாமதமாக வருவார்கள். முதலாவது பாவ அறிக்கைக்கும் வருவதில்லை, 2வது பாவ அறிக்கைக்கும் வருவதில்லை. அங்கே இருந்து ஆட்கள் வரிசையாக வருவார்கள். ஏதோ அந்த ரேஷன் கடையில் வாங்க போகிற மாதிரி விறுவிறுன்னு கடைசியில் பின்னாடி வந்து அதை சேர்ந்து கொள்வார்கள். அன்பானவர்களே, அவ்வாறு நாம் செய்யக்கூடாது. இது பரிசுத்தமானது. இது ஆண்டவருடைய சரீரம், இது ஆண்டவருடைய இரத்தம். நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால் அதனுடைய பலன் நம்முடைய வாழ்விலே மிக ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வரும். ஏதோ ஒரு அப்பத்தையும் ஒரு திராட்சரசத்தையும் கொடுக்கிறார்கள், நாங்கள் வாங்கி புசிக்கிறோம் குடிக்கிறோம் என்று எண்ணினால் அதிலே எந்த விதமான ஒரு ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்விலே நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் திடப்படுத்தல் ஆராதனையிலே கலந்து கொண்ட அந்த நாட்களை நினைத்து பாருங்கள். அன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஆலோசனைகளையும் நினைத்து பாருங்கள். ஒவ்வொரு ஆராதனைக்கும் நீங்கள் வருகிற பொழுதெல்லாம் அதை நினைத்து பார்த்து ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நம்மை சோதித்து அறிந்து நம்மை தகுதிப்படுத்துகிறவர் ஆண்டவர் என்பதை நாம் உணர்ந்து நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து நாம் இதிலே கலந்து கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை இதன் மூலமாக தருகிறார். நாம் இதன் மூலமாக ஆண்டவருக்கென்று கனி கொடுக்கிற வாழ்வை தேவனாகிய கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் நிதானித்து பார்த்து நாம் கலந்து கொள்வோம். அதே போல அதற்கென்று சில காரியங்களை நம்முடைய முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள். முன்னே வந்தவுடனே எவ்வாறு கரங்களை வைக்க வேண்டும், எவ்வாறு அந்த அப்பத்தை எடுத்து நாம் சாப்பிட வேண்டும் என்றெல்லாம் மிக அழகாக உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பார்கள். அதை நீங்கள் கடைபிடிக்கவும் நீங்கள் தவற வேண்டாம். சில பேர் வந்துட்டு கையை இப்படி மடக்கி வச்சுக்கிட்டாங்க. இப்படி மடக்கி வச்சுட்டா நாங்கள் அப்பத்தை எங்கே கொண்டு வைப்போம்? தேடி பிடிச்சு தான் உள்ள கையில் திணிக்கணும். பாருங்கள், உங்களுடைய கரங்களை இந்த இடது கைக்கு மேலாக வலது கரங்களை வையுங்கள். மிக அழகாக இப்படி நீட்டி வையுங்கள். இதில் அப்பம் வைத்த உடனே நீங்கள் உங்களுடைய பெருவிரலாலே லேசாக அதை அழுத்தி பிடித்து கொள்ளுங்கள். பின்பதாக உங்களை விட்டு குருவானவர் கடந்து சென்ற பின்பதாக உங்கள் கரங்களை நீங்கள் உயர்த்தக்கூடாது. உங்களுடைய தலைகளை நீங்கள் தாழ்த்தி நீங்கள் அதை உங்கள் வாயிலே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் தாழ்மையின் அடையாளம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அதுதான். ஏதோ வாங்கி அப்படியே கடக்குன்னு வாயில போட்டுட்டு போவதல்ல. ஆண்டவருடைய சரீரத்தை நாம் பயபக்தியோடு கூட நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் பெற்றுக்கொள்ளுகிற பொழுதுதான் அதனுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்விலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல சில பேர் என்ன செய்கிறார்கள்? தலையை அங்கு முதலே கவிழ்த்து விடுகிறார்கள். அவங்க கையும் தெரியாது. அங்கே கிராதி இருக்குன்னா அந்த கிராதியில் இப்படி வச்சுருப்பாங்க. வச்சுட்டு தலையை இப்படி கவுத்துருவாங்க. நான் கையை தேடி தேடி நான் கொடுக்கறதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிரும். அப்படி அல்ல பிரியமானவர்களே, உங்களுடைய கரங்கள் இந்த கிராதியின் மேலாக இப்படி இருக்க வேண்டும். நம்முடைய ஆலயத்தில் மிக அழகாக இருக்கிறது கிராதி. மிக அழகாக நீங்கள் கரங்களை அதில் வைத்துக் கொள்ளலாம். அதை நீங்கள் எடுத்து நீங்கள் சாப்பிட்டு விட்டு உங்களுடைய கரங்களை நீங்கள் அப்படியே உங்கள் நெஞ்சோடு கூட நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உங்களுடைய சரீரத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி நம்முடைய 2 கரங்களையும் இந்த நெஞ்சிலே நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். பின்பதாக சில ஆட்கள் ரொம்ப அதிகமாக பக்தி ஆயிரும். அவங்க பாட்டுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்ணை மூடுனங்க கண்ணை திறக்கவே மாட்டாங்க. பக்கத்தில் நாங்கள் வந்து நின்று பார்ப்போம். கடைசியில் ஒன்றும் வழி இல்லைன்னா ஒரு இடி
அதை தான் நாங்கள் செய்ய முடியும். அவங்கள்ட்ட நாங்கள் சத்தம் கொடுத்தாலும் காதில் கேட்காது. அவங்களுக்கு கரங்களை லேசாக அந்த பாத்திரத்தை வச்சு அக்கா அப்படின்னு இல்லை அண்ணன் அப்படின்னு சொல்லி லேசாக தட்டணும். பாருங்கள், அப்படியும் இருக்கக்கூடாது. நாம் அதில் கவனமாக நாம் இருக்க வேண்டும். அப்பத்தை பெற்றுக்கொண்ட உடனே நம்முடைய கண்களை நாம் மூடிக்கொள்ளலாம், நாம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் சற்று நீங்கள் உன்னித்து கவனிக்க வேண்டும். உங்கள் அருகிலே ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் உங்களுக்கு நிச்சயமாகவே தெரியும். நீங்கள் கண்ணை நீங்கள் மூடினால் யாரோ ஒருவர் முன்னாடி வருகிற பொழுது அந்த நிழல் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். உடனே நீங்கள் அதை எடுத்து கரங்களை வைத்து கொள்ளுங்கள். உங்களை விட்டு குருவானவர் போனதற்கு நவுண்டு அடுத்த ஆளுக்கு கொடுக்கிற பொழுது நீங்கள் அதை புசித்து விட்டு, நீங்கள் அதை குடித்து விட்டு, நீங்கள் பின்பதாக ஒரு அறை கொஞ்ச நேரம் ஒரு சின்ன ஜபம். சிலவங்க அப்படி முழங்கால் போட்டுட்டு இங்கே எடுப்பாங்க. எடுத்த உடனே அப்படியே முழங்காலை எந்திரிச்சிட்டு அப்படியே வாயில் ஊற்றிக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்கள், அது நல்லதல்ல. அது பயபக்தியை இது உண்டாக்காது. நாம் முழங்காலிலே நின்று அதை நாம் குடித்து விட்டு பின்பதாக ஒரு சிறிய ஜபம், ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்தீர், உடைய ஜீவன் எனக்குள்ளாக இருக்கிறது என்று ஒரு சிறிய ஜபம் பண்ணுங்க. அதுக்காக அங்கே உட்காந்து மணிக்கணக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்கள் எழுந்தால் தான் அடுத்தவங்க எந்திரிச்சு போக முடியும். அதனால் அந்த ஒரு சிறிய ஜெபத்தை நீங்கள் செய்துவிட்டு வந்தால் அது உங்கள் வாழ்விலே மிகுந்த ஆசீர்வாதத்தை அது நமக்கு கொடுக்கும். ஆகவே நாம் எதை செய்தாலும் அதை ஒழுங்கும் கிரகமாக செய்ய வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே அவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் அந்த மேல் வீட்டறையிலே ஆண்டவர் நடத்தின அந்த முதலாவது திருவிருந்தை நீங்கள் எண்ணி பாருங்கள். ஆண்டவர் சகலவற்றையும் நேர்த்தியாக அங்கே நிறைவேற்றி இருப்பார். அதை நேரமாக இருந்து படிப்படியாக சொல்வதற்கு நேரமில்லை. நீங்கள் வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்விலும் நாம் அவ்வாறு மிக நேர்த்தியாக பங்கு கொள்ள வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த கட்டளை வியாழனிலே பரிசுத்த நற்கருணை ஆராதனையிலே பங்கு கொள்ள இருக்கிற நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க இருக்கிறார். நாம் அதற்கு நாம் செய்ய வேண்டியது அவருடைய பாடு மரணங்களை நினைவு கூர்ந்து நாம் அதில் கலந்து கொள்வோம். அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ண வருகிற பொழுது நாம் பயபக்தியோடு கூட நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்த்து நாம் அதில் கலந்து கொள்வோம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை நமக்கு தருவார். அவரோடு கூட நிலைத்திருக்கிற வாழ்வை தந்து கனி தருகின்ற வாழ்வை தேவன் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய தேவன் தாமே ஒவ்வொரு திருவிருந்து ஆராதனை மூலமாக உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். நாம் எழும்பி நின்று நம்முடைய காணிக்கையும் ஆண்டோடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க வண்ணமாய் 253வது பாடல், அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும் என்ற பாடலை பாடலாம். 253வது பாடல்.
ஜெபம் பண்ண கடவோம். எங்கள் அன்பின் கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த 2 நாட்களிலே பரிசுத்த வாரத்தை காணுகிற சாக்கியத்தை தந்தீர். ஆண்டவரே, உம்முடைய தயவுள்ள கரம் கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை பாதுகாத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் எங்களை ஆசீர்வதித்த தயவையெல்லாம் எண்ணி பார்த்து நன்றியுள்ள இருதயத்தோடு உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் படைத்திருக்கிற இந்த காணிக்கைகளையும் எங்களையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் ஆண்டவனை தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்தருளும்படி நாங்கள் வேண்டுகிறோம். இந்த திருச்சபை மக்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய இரக்கமுள்ள கிருபையுள்ள கரங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும்படி நாங்கள் வேண்டுகிறோம். இந்த பரிசுத்த திருவிருந்திலே கலந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிற உங்களுடைய ஜனங்களை கண்ணோக்கி பார்த்தருளும். ஒவ்வொருடைய வாழ்விலும் உங்களுடைய கிருபை நிறைந்திருக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம். யாவருடைய சரீரான்மை தேவைகளை சந்தித்து நீர் பலப்படுத்துவீராக. ஒவ்வொருடைய ஜெபங்களும் விண்ணப்பங்களும் உடைய சமூகத்திலே பிரதியாய் காணப்பட எங்கள் ஆண்டவர் நீர் அனுக்கிரகம் செய்திருளும்படி நாங்கள் வேண்டுகிறோம். உடைய தயவுள்ள கரங்களுக்குள்ளாக எங்களுடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபை அவரை தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளும்படி நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்திலும் தொடர்ந்து நடைபெற இருக்கின்ற எல்லா ஆராதனையிலும் உடைய கிருபை நிறைந்திருக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம். விசேஷமாய் நாளை தினத்திலே நடைபெற இருக்கின்ற மும்மநீதியான ஆராதனை தேவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பிரசங்கிக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் ஒரு பரிசுத்த ஆவியானுடைய கிருபை நிறைந்திருக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, ஏற்ற வார்த்தைகளை நீதாமே ஜனங்களோடு கூட நீர் பேசி ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நீர் கிரியை செய்திருக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம். அதை தொடர்ந்து நடைபெறுகின்ற அசனத்திலே உடைய கிருபை நிறைந்திருக்கட்டும். நிறைவான பலனை காண தேவனை கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்திருக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம். சனிக்கிழமை இரவு நடைபெறுகின்ற ஆயத்த ஆராதனையில் உடைய கிருபை நிறைந்திருக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம். ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்ற ஈஸ்டர் பண்டிகை ஆராதனையிலும் பரிசுத்த நற்கருணை ஆராதனையிலும் உடைய கிருபை நிறைந்திருக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்த பண்டிகை நாட்களிலே ஜனங்களோடு கூட உடைய கிருபை தங்கியிருக்கட்டும். மகிழ்ச்சியோடு கூட யாவரும் இதை கொண்டாடத்தக்கதாய் எங்கள் தேவனாய் கர்த்தருடைய கிருபை நிறைந்திருக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உடைய தயவுள்ள கரம் எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம். தேசத்திலே நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலுக்காக நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய கிருபை அதிலே பூர்ணமாய் நிறைந்திருக்கட்டும். ஆண்டவரே, நீர் யாரை தெரிந்தெடுக்க நீர் சித்தம் வைத்திருக்கிறீரோ அவர்களுக்கு ஏற்ற கிருபையை அருளி செய்வீராக. அவள் மூலமாக தேசம் நேர்த்தியான வழியிலே நடக்கவும் ஆசீர்வாதத்தின் பாதையிலே செல்லவும் நீர் கிருபை செய்திருளும்படி நாங்கள் வேண்டுகிறோம். தேசம் எங்கும் நடைபெறுகின்ற உடைய ஊழியர்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதித்தருளும்படி நாங்கள் வேண்டுகிறோம். விசேஷமாக இந்த இரவிலே நடைபெறுகின்ற பரிசுத்த நற்கருணை ஆராதனையை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஜனங்களோடு கூட இடைபடும்படி நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருமண்டலத்தை ஆசீர்வதிப்பீராக. திருமண்டலத்தின் மூலமாக நடைபெறும் அனைத்து ஊழியங்களிலும் உடைய கிருபை நிறைந்திருக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம். செய்கிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். செய்கிறதுக்குள்ளாக இருக்கிற அனைத்து திருச்சபைகளையும் தேவனை கர்த்தர் ஆசீர்வதித்தருளும்படி நாங்கள் செபிக்கிறோம். சனிக்கிழமை ஆண்டவரே, துத்திக்குளம் சபையிலே நடைபெறுகின்ற 72வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை எங்கள் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்தருளும்படி நாங்கள் செபிக்கிறோம். செய்தி கொடுக்கிற அருமையான குருவானவரை பலப்படுத்துவீராக. அன்று இரவிலே நடைபெறுகின்ற கன்வென்ஷன் கூடுகின்ற தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்தருளும்படி நாங்கள் செபிக்கிறோம். அதை தேவையெல்லாம் சந்தித்தருளும்படி நாங்கள் வேண்டுகிறோம். உங்கள் அன்பின் கரங்களுக்குள்ளாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய இரக்கமும் கிருபையும் தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சகல ஞானத்திற்கும் காரணரே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன் எங்கள் அவசியங்கள் உமக்கு தெரியும். நாங்கள் அறியாமல் கேட்கிறோம் என்பதும் உமக்கு தெரியும். தேவரீர் எங்கள் பலவீனங்களை பார்த்து இறங்கி நாங்கள் எங்கள் அபாத்திர நிமித்தம் துணிந்து கேட்கக்கூடாதவைகளையும் எங்கள் குருட்டாட்டத்து நிமித்தம் கேட்க தெரியாதவைகளையும் உங்களுடைய குமாரனும் எங்களுக்கு கத்திரமாகிய இயேசு கிறிஸ்து புண்ணிய நிமித்தம் எங்களுக்கு அனுக்கிரகித்தருளும். ஆமென். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். இந்த நாளிலே நம் அருகிலே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாம் சமாதான வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். யாவருக்கும் சமாதானம். ஜெபம் பண்ண கடவோம்.
எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் தமக்குரியவர்கள் பேரில் அன்பு காட்டியதால் இறுதி வரை அவர்கள் பேரில் அன்பு கூர்ந்தார். தாம் பாடுபடுவதற்கு முந்தின இரவு இந்த புனித ரகசியத்தை நியமித்தார். நாங்கள் அவரது பாடுகளின் பலனை பெற்று அவர் உயிர்த்தெழுதலால் உயிர்ப்பிக்க பெற்று அவருடைய தெய்வீக தன்மையில் பங்கு பெற்று கடவுளின் நிறைவால் நிரப்பப்பட வேண்டும் என்று இப்படி செய்தார். உமது குமாரனமில் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நீர் வானங்களையும் பூமியும் அவை எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனுக்குலத்தை உமது சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்தில் விழுந்த பொழுது புது சிருஷ்டியின் முதல் பலனாக நீர் எங்களை மீட்டு கொண்டீர். ஆம் பிதாவே, நீர் பரிசுத்த, நீர் தோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதரில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மறைத்து எங்களை மீட்டுக்கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்துதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டருளினாரே. அவர்தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என் நினைவுபடி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை கூறின ரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேதனை நினைவு கூர்ந்து உமது அடியாளாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் வருகை எதிர்நோக்கினவர்களாக அதை செய்கிறோம். அவரை எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஒரு பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாருமே ஆண்டவராகிய கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடு பரிசுத்த ஆவியிடம் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. பரமண்டலங்களில் இருக்கிற ஆண்டவருடைய பந்தியிலே பங்கு கொள்ள இருக்கிற நம்மை ஆண்டவர் தகுதிப்படுத்தும்படியாக தாழ்மையின் ஜெபத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நேர் முழங்காலில் இணைந்து நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் செயலை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவடைய அளவற்ற இறக்கத்தையே நம்பி சேருகிறோம். இந்த மேஜையிலும் துணிகைகளையும் பொறுக்கிகளை நாங்கள் பார்க்கிறல்ல, ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாதாண்டவராக இருக்கிறேன். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரித்தாலும் இரத்தத்தாலும் எங்களை பாவமுள்ள சர்வம் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாக ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானமன எங்களுக்கு கிருபை செய்கிறளோ. ஆமே. நான் பிற்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா?
ஜெபம் பண்ண கடவும். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமுமாகிய சாக்கிரமத்தை விசுவாசனால் பெற்றுக்கொண்ட நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. ஸ்தோத்திர ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து நாம் ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவை உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவுக்கு எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியான திருசரீரமும் இரத்தமும் ஆகிய ஞான ஆகாரத்தால் எங்களை போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சரீரமும் ஆத்மாவாகி எங்களை பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவருடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும்படி எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்கள் உமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வுலகத்தில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனாய் சதா காலமும் ஜீவித்த அரசாளுகிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த கட்டளை வியானிலும் கூட நாங்கள் உம்முடைய பரிசுத்த பந்தியிலே பங்கு கொள்ளுகிற கிருபைகளையும் சிலாக்கியத்தையும் எங்களுக்கு தந்தி நாங்கள் தொடர்ந்து இதனுடைய பரிபூரண ஆசீர்வாதங்களை வாழ்விலே நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. நித்திய ஜீவனை நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணிருக்கிறீர். அந்த கிருபையிலே நாங்கள் நிலைத்திருக்க கிருபை தாரும். நாங்கள் உண்மையிலே நிலைத்திருந்து உமக்கென்று கனி கொடுக்க நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்திருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இரவிலும் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை அன்பின் கரங்களிலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த இரவிலும் எல்லா விதமான தீங்குகளுக்கும் தீமைகளுக்கும் இருளின் கிரைகளுக்கும் அந்தகாரத்தின் கிரைகளுக்கும் சத்துருவானுடைய சகலவிதமான சதிகளுக்கும் விலைக்கு நீர் பாதுகாத்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். யாவருக்கும் நல்ல சுகமான நித்திரையை எங்களை கர்த்த நீர் அருளி செய்தருளுவீராக. உமக்கு சித்தமானால் நாங்கள் புதிய நாளை கண்டு தொடர்ந்து நாமத்தை மையப்படுத்துகிற கிருபை தாரும். எல்லா துதிகிற மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரநாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருமாகிய சர்வவல்லமையுள்ள ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவது. எழும்பி நின்று நிறைவு பாடலாக 122வது பாடல் பாவநாசர் பட்ட காயம் நோக்கி தியானம் செய்வது என்ற பாடல். 122வது பாடல். Amen.
எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் தியானங்களும் செயல்களும் மீண்டும் மீண்டும் உடைய சமூகத்தில் பிரியமுள்ளதாயிருப்பதாக. ஆமே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வீக சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.